மசாலா நிறைய சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த வெள்ளை பிரியாணியை பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு சோம்பு பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அது 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி அதை ஒரு கையளவு சேர்த்துட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா மணக்க மணக்க வெள்ளை பிரியாணி ரெடி. கூட ஒரு அப்பளமோ ஊறுகாய் இருந்தாலுமே சூப்பராக இருக்கும்.